بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் உலுமுல் குர்ஆன் என்ற பாடத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்து வருகிறோம். இதில் சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்று கேட்டால், குர்ஆனில் இல்திஃபாத்துன்னு ஒன்று இருக்கிறது. இல்திஃபாத் என்றால் அதாவது திசை மாறுதல், தடம் மாறுதல்னு அர்த்தம். அந்த மாதிரி மாறுதல்னால் என்னென்னு, ட்ராக் மாறுறது இருக்குல்ல, அது மாதிரி வலது பக்கம் போயிட்டு திரும்பி இடது பக்கம் திரும்புறது, இப்படி உள்ளதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அரபு மொழி இலக்கணத்தில் இல்திஃபாத்னா என்னென்னு கேட்டால், உரையாடலுக்கு 3 தன்மைகள் உரையாடல் இருக்கும். ஒன்று படற்கையாக உரையாடுவோம், அவன் இவன் சொல்லி அவன் அவர்கள், இதெல்லாம் படற்கையான உரையாடல். அல்லது முன்னிலையான உரையாடல் நீ நீங்கள் அப்படின்னு முன்னிலையான உரையாடல் இருக்கிறது. இன்னொன்று தன்னை பற்றி நான் செஞ்சேன் போனேன்னு தன்னிலையாக உள்ளது. இந்த 3 வகையான உரையாடல் தான் இருக்கிறது எல்லா மொழிகள்லையும். இதில் என்ன செய்வாங்க, அரபு மொழியில் படற்கையாக பேசிக்கிட்டு இருந்து திடீர்னு முன்னிலைக்கு மாறுவாங்க, முன்னிலையிலிருந்து மற்ற தன்னிலைக்கு மாறுவாங்க. இப்படி மாறக்கூடிய விஷயம் எல்லா மொழிகளிலையும் குறைந்த அளவில் இருக்கிறது, அரபு மொழியில் அதிக அளவில் இருக்கிறது. இலக்கியங்களெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த ஒரு தன்மை இருக்கும். அந்த மாதிரி குர்ஆன்லேயும் இல்திஃபாத் இருக்கிறது என்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு வசனத்தை பாருங்கள். இது 10வது சூறாவில் 22வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹுவ அவன்தான், அல்லது யுஸய்யிருக்கும் ஃபில் பஹரி பர்ரி, தரையிலும் கடலிலும், பர்ருண்டா தரை நிலப்பரப்பிலையும், ஒல் பஹரி கடலிலையும் உங்களை நடத்தி செல்கிறான். அல்லது யுஸய்யிருக்கும் அவன் உங்களை என்ன செய்கிறான், வழி நடத்தி செல்கிறான். ஃபில் பர்ரி நிலப்பரப்பிலையும், ஒல் பஹரி கடல்லையும் உங்களை வழி நடத்தி. நம்ம கப்பலில் ஏறி போகிறோம்ல, நம்மளை வழி நடத்தி தான் கொண்டு போகிறான். தரையில் ஒட்டகத்தில் ஏறி பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி போகிறோம்ல, அது யார் செய்கிறான், அல்லாஹ் தான் செய்கிறான். அப்போ அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, உங்களை கடல்லையும் அவன் தான் வழி நடத்துகிறான், தரையிலையும் அவன் தான் வழி நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடல் விஷயத்துக்கு அல்லாஹ் வர்றோம். ஹத்தா முடிவில், இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுது, நீங்கள் அதாவது தரையிலையும் அல்லாஹ் உங்களை வழி நடத்துகிறான், கடலையும் வழி நடத்துகிறான் சொல்லிவிட்டு இப்போ கடலில் எப்படி வழி நடத்துகிறாங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலிலே இருக்கும் பொழுது, கப்பலில் ஏறி உட்காடுறீங்க, கப்பலில் நீங்கள் இருக்கும் பொழுது, ஓ ஜரைன பிஹிம், இப்போ நீங்கள்னு தான் ஆரம்பிக்குது. ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, கப்பலில் நீங்கள் இருக்கும் பொழுது அப்படின்னு வந்தால், ஓ ஜரைன பிக்கும் என்று தானே வரணும், உங்களை அது கொண்டு செல்லும் பொழுது. ஓ ஜரைன பிக்கும், நீங்கள் கப்பலிலே இருக்கும் பொழுதுங்கிறது முன்னிலை. ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி என்பது முன்னிலை. ஓ ஜரைன பிஹிம்னு வருதுல, இந்த பிஹிம்ங்கிறது காயிபு, படற்கை, அவன் அவர்கள்னு வருது. அப்போ எப்படி இந்த வாசகம் இருக்க வேண்டும் என்றால், ஏதாவது மேலோட்டமான இலக்கண பிரகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி ஓ ஜரைன பிக்கும். ஓ ஜரைன அந்த கப்பல்கள் கொண்டு செல்கிறது, பிக்கும் உங்களை கொண்டு செல்கிறது, கொண்டு செல்லும் பொழுது, நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுது உங்களை அந்த கப்பல் கொண்டு செல்லும் பொழுது அப்படின்னு வருது. ஆனால் இங்கே என்ன அல்லாஹ் மாற்றி சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுது ஓ ஜரைன பிஹிம், அவர்களை கொண்டு செல்லும் போதுங்கிறான். நீங்கள் கப்பலில் இருக்கும்போது அவர்கள்னு சொல்வதும் உங்களை தான் சொல்கிறான், நீங்கள்னு சொல்வதும் உங்களை தான் சொல்கிறான். அப்போ நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுது ஓ ஜரைன பிஹிம், அவர்களை கப்பலில் இருக்கிறாங்கள அவர்களை அந்த கப்பல் கொண்டு செல்லும் பொழுது, பிரீஹின் தையிபத்தின், நல்ல அழகான நல்ல காற்று, நல்ல மனமான காற்றுன்னா நல்ல காற்று. நல்ல காற்றுன்னு சொன்னால் சராசரி வேகத்தில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு 30-40 கிலோமீட்டரில் வர்றது நல்ல காற்றுகள். பிரீஹின் தையிபத்தின், நல்ல காற்றுகளை கொண்டு அந்த கப்பலில் உள்ளவர்களை அது வழிநடத்தி செல்லும் பொழுது, கொண்டு செல்லும் போதுன்னு போய் வருது. இங்கே தான் இல்திஃபாத் வருது. எங்கே இல்திஃபாத் வருது, நீங்கள் கப்பலில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லாமல் அவர்கள் கப்பலில் இருக்கும்போதுன்னு ஆரம்பித்தா இது கரெக்டாக வரும். ஹத்தா இதா கானோ ஃபில் ஃபுல்கி, அவர்கள் கப்பலில் இருக்கும் பொழுது,
இப்போ ஜரைன பிஹிம் அவர்களை அந்த கப்பல் கொண்டு செல்லும்போது அழகாக இருக்குது. இதா காணும் என்று இங்கே காய்பா மாற்றிருக்கலாம், அல்லது நீங்கள்னு ஆரம்பிச்சிட்டதுனால இப்போ ஜரைன பிக்கும் இங்கே மாற்றிருக்கலாம். ஒன்று வந்து குந்தும் என்பதை காணுண்டு ஆக்கியிருந்தோம்னா மேட்ச் ஆயிரும், அல்லது பிஹிம் என்பதை பிக்கும்ண்டு ஆக்கிட்டோம்னால் மேட்ச் ஆயிரும். காணுண்டு ஆக்கிட்டோம்னா ரெண்டு காயிபு, பிஹிம்ங்கிறத பிக்கும்னு ஆக்கிட்டோம்னா அதுவும் முன்னிலை இதுவும் முன்னிலை, குந்தும் என்பது முன்னிலை, அப்படி வரும். இப்படி நம்ம பேசினா யோசிச்சு பாருங்கள், இது வந்து மாற்றம் நல்லா தெரியுதா இல்லையா? நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுது அவர்களை வந்து கப்பல் கொண்டு செல்லும் பொழுது நீங்கள்னு சொன்ன ஆட்களை தான் அவர்கள் நீங்கள் எல்லாம் சொல்கிறான். நீங்கள் என்று சொல்வதும் அது ஒரே பாட்டி தான், அவர்கள் என்று சொல்வதும் நீங்கள் தானே கப்பலில் இருக்கிறீங்க, அவர்களே கொண்டு போகுது. அவர்களை கொண்டு செல்வதுன்னா கப்பலில் இருந்தவங்கள தானே பேசுது. அப்போ கப்பலில் இருந்தது யார்? நீங்கள் தான். இந்த வாசகத்தின் பிரகாரம் குந்தும் இருக்குல்ல, நீங்கள்ங்கிற பார்ட்டி தான் என்ன செய்கிறீங்க, கப்பலில் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஓ ஜரைன பிஹிம் அது அவர்களை கொண்டு செல்கிறது. பிஹிம் என்று என்ன செஞ்சிருது, படற்கே மாறிடுச்சு. ஓ ஃபரிஹு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கப்பல் நல்ல காற்றுல போகும்போது என்ன செய்கிறது, மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதுக்கப்புறம் கடுமையான அலை வருகிறது. அலை வந்தவொன்னு என்ன செய்கிறாங்க, நமக்கு அதை முடிஞ்சிருச்சுன்னு பயப்படுறாங்க. ஓஹித்த பிஹிம் அப்படின்னு வருது, எல்லாம் படற்கையாக வருது. இந்த வசனம் முழுவதும் இந்த குந்தும் என்பது மட்டும் என்ன செய்கிறது, முன்னிலையாக இருக்கிறது. ஏன்னா ஜரைன பிஹிம் என்பதிலேருந்து ஆரம்பித்து அதுக்கு பெரிய பிறகு உள்ள இடங்கள்லாம் வந்து என்ன வருதுன்னா ஃபரிஹுண்டு வருது, லன்னூண்டு வருது. அதெல்லாம் வந்து லனன் தும்டு வரல, ஃபரிஹு தும்டு வரல, எல்லாம் மாறி போய் கிடக்கு. அப்போ இதை வச்சு என்ன செய்வாங்க, எங்கனுங்க முன்னிலை சொல்லிட்டு என் திடீர்னு படக்கையா இறைவன் உங்கள் அல்லா மாறுறாரு அப்படின்னு கேட்பாங்க. அல்லா எப்படி ஆரம்பித்தார், நீங்கள்னு ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் திடீர்னு அவர்கள்னு ஆகுது. இது என்ன ஒரு நடைன்னு கேட்பாங்க. யார் கேட்பா? இது அரபி மொழியில் உள்ள ஒரு இலக்கியம். இந்த மாதிரி ஒரு இலக்கிய மரபு அரபு மொழியில் சர்வசாதாரணமாக இருக்கிறது. அவர்கள் இதனுடைய அந்த இலக்கியத்தை சுவைத்து கொண்டு ரசித்து கொண்டு என்ன செய்வாங்க, இதை வந்து விரும்பி பார்ப்பார்கள்ன்ற விளங்காமல் அது இலக்கண பிள்ளையில் கொண்டாந்து விட்றாங்க. அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன இப்போ விளங்கணும்னு கேட்டால், நீங்கள் கப்பலில் இருக்கும்போது உங்களை அந்த கப்பல் கொண்டு செல்லும் போதுன்னு சொன்னால் கரெக்டாக வருது. அல்லது அவர்கள் கப்பலில் இருக்கும்போது அவர்களை கப்பல் கொண்டு செல்கிறதுன்னு சொன்னாலும் கரெக்டாக வருது. இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் கப்பலில் இருக்கும்போதுன்னு முன்னிலை ஆரம்பிக்கிறது, அவர்களை அது கொண்டு செல்லும் போதுன்னு படற்கை மாறிக்கிறது. ட்ராக் மாறுதா, இல்திஃபாத் தான் இல்திஃபாத். இதை வந்து ஏன் வருதுன்றா ஒரு ரீசன் பண்ணும்ல, இப்படி மாறுவது இருக்குது. ஆனால் மாறுவதற்கு என்ன இருக்கணும்னு கேட்டால் ஒரு ரீசன் இருக்கணும். இருக்குது அதில் என்ன இருக்கணும், அதில் ஒரு தக்க காரணம் இருக்கணும். எப்படி என்ன காரணம்னு கேட்டால், நம்ம வந்து கப்பலில் ஏறி உட்காரோம். கப்பலில் ஏறி உட்காரும்பொழுது நீங்கள் கப்பலில் ஏறி உட்காந்துட்டீங்க, நான் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உனக்கு தான் நான் உங்கள்கிட்ட கப்பலில் ஏறி நீங்கள் உட்காந்துட்டீங்க, நான் கப்பலில் ஏறலை, நான் கரையில் நிற்கிறேன். கப்பலில் ஏறி உட்காந்து என்ன செய்கிறேன், நீங்கள் கப்பலில் இருக்கும்போதுன்னு சொல்கிறேன். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது சருணை எங்கே ஓடி போயிடுது. அப்புறம் உங்கள் உனக்கு அது பேச முடியாது. அப்புறம் என்ன செய்கிறேன், அடுத்த ஆள்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கேன், அந்த அவங்க போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். நீங்கள்னு பேசுவதாக இருந்தால் நீங்கள் கிட்டத்தில் இருக்கணும். அப்போ கப்பலில் ஏறி உட்காரும்போது நீங்கள் கிட்டே இருந்தீங்க, நான் உங்களை நோக்கி பேசுகிற மாதிரி இருந்தீங்க. நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுதுங்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கப்பல் ஓடி போச்சு. மறுபடியும் உங்கள்கிட்ட பேச இல்லாது. இப்போ யார்கிட்ட பேசணும், வேறு ஆள்கிட்ட பேசணும். இந்த அவங்க போயிட்டுருக்குறாங்கன்னு மாற்ற வேண்டியிருக்கு. அவர்களை இந்த காற்று அழகாக கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த கப்பலில் ஏறி உட்காந்து பயணம் செய்யும் பொழுது அந்த பயணம் விரைவான பயணமாக இருந்துச்சு என்றதை அடிப்படை இலக்கியத்தை மறைத்து வைத்து கொண்டு, அந்த இலக்கிய கருத்தை உள்ளே வைத்து கொண்டு தான் இந்த மாதிரியான சொற்பிரயோகத்தை சொல்லுவாங்க. நீங்கள் கப்பலில் இருக்கிறீங்க, அவர்கள் போய்விட்டார்கள்னு ஏன் சொல்லப்படுதுன்ற வழங்குத காரணம், நீங்கள் கப்பலில் இருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். சொல்லும்போது அது வேகமாக கப்பலில் பயங்கரமான வேகத்தில் புறப்பட்டு போயிடுச்சு. மறுபடியும் நான் சொல்கிறது உங்களுக்கு வழங்காது, கப்பலில் உள்ள ஆட்களுக்கு வந்து சேராது. அப்போ என்ன செய்யறது, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கூட 4 பேர் நிற்கிறாங்கல்ல, நான் என்ன செய்கிறேன்னா உங்கள்கிட்ட பேசாமல் இதோ அவர்களை அந்த காற்று கொண்டு போகிறது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு வேற ஆள்கிட்ட தான் பேச முடியுமே தவிர கப்பலில் உள்ள ஆள்கிட்ட பேச முடியாது. இது எப்படின்னா, கரையில் நிற்கிற ஒருத்தன் கப்பலில் உள்ளவர்களை பார்த்து பேசினானே ஆனால் இப்படி தான் பேச முடியும். கப்பலில் இருக்கிற ஆள்கிட்ட ஒரு உரையாடல் ஆரம்பித்தோன்னே கப்பல் போயிடுச்சு. அப்போ என்ன செய்வோம், அந்த கப்பலில் உள்ளதை பேசுவதாக இருந்தால் அவன்கிட்ட பேச முடியாது, அடுத்த ஆள்கிட்ட தான் பேசணும். அப்போ பக்கத்தில் நிற்கிற ஆள்கிட்ட என்ன செய்வோம், இந்த போயிட்டுருக்குறாங்க பாரு, காற்று நல்ல காற்றாக இருக்குது, இங்கே வார் புயல் அடிக்குது, பிறலுது வார் கப்பல் பிறலுதுன்னு இங்கேருந்து சுட்டி காட்டி தான் பேச முடியும். இப்படியான ஒரு உள்ள அர்த்தத்தை வைத்து கொண்டு தான் ட்ராக் மாறுது. ட்ராக் எதுக்கு மாறுதுன்னா, ஒரு இலக்கிய சுவை அதில் அடங்கி இருக்குது. நீங்கள் கப்பலில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஓடி போயிட்டான்,
கப்பல் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. ஃபாஸ்ட்டாக போய்விட்டது. எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால் அவனை நோக்கி பேசுகிற தூரத்தை எல்லாம் கடந்து விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து உள்ளடக்கி வைத்து கொண்டு அதனால் என்ன செய்கிறான்னா, நான் வேறு ஆள்கிட்ட பேசுகிறான். கப்பலில் ஏறாமல் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்து பேசுகிறான். அவர்களை கொண்டு செல்கிறது, அவங்க இதை போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வருது. இந்த மாதிரி இதான் இல்திஃபாத். என்ன வருது, வந்து முன்னிலையில் இருக்கும்போது மாறிக்குது. இதில் என்ன எல்லாம் சொல்ல வர்றான்னு கேட்டால், ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, நீங்கள் கப்பலில் இருக்கும் பொழுது, இப்போ ஜரைனா அந்த ஃபுல்குங்கிற வார்த்தை வந்து பன்மை. ஃபலக்கு என்றால் ஒரு கப்பல், ஃபுல்கு என்றால் கப்பல்கள். ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்கி, கப்பல்களில் நீங்கள் இருக்கும் பொழுது, ஓ ஜரா என்பதனுடைய பெண்பால் பன்மை, ஃபுல்கு என்பது பன்மையாக இருக்கிறனால ஜரைனன்னு வந்திருக்கு. ஜராண்டா ஓடினான், ஜரைனா ஓடுகின்றன, பிஹிம் அவர்களை கொண்டு ஓடுகின்றன, அவர்களை கொண்டு என்ன செய்கிறது, கப்பல் ஓடுகிறது. எப்படி ஓடுகிறது, பிரிஹின் தொய்யிபத்தின், நல்ல காற்றை கொண்டு ஓடுகிறது. நல்ல காற்று தானே அந்த காலத்தில் வந்து விசை, மூட்டெலாம் கிடையாது தானே. கப்பலில் போகிறதா இருந்தால் ஒன்று துடுப்பு போடுவாங்க. துடுப்பு எங்கே போடுவாங்கன்னு கேட்டால் கம்மியான ஆழத்தெல்லாம் போடுவாங்க. அதுக்கு ஆழமாக போச்சுன்னு சொன்னால் காற்று தான் அவங்கள கொண்டு போகும். அந்த பாய் மரம்னு போட்டு என்ன செய்வாங்க, அந்த காற்று திசை இப்படி சொல்லி திருப்புவாங்க, அது காற்று தள்ளிக்கிட்டு போயிடும். அப்போ பிரேகின் தையிபத்தின், தூய்மையான காற்றை கொண்டு அது கொண்டு செல்கிறது. இப்போ ஃபரிஹூபிஹா, அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதுவும் வந்து என்னது, படர்க்க தான். ஜாத்ஹா, அப்போ அந்த கப்பலுக்கு வருகிறது. ரீஹுன் ஆசிஃபுன், ஒரு கடுமையான காற்று வருகிறது. ஓ ஜாஹுமுல் மௌஜு, அவர்களுக்கு அலை வருகிறது. மின்குள்ளி மக்கானின், ஒவ்வொரு இடத்துலையும் அலை வருது. இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அலை வருது. ஒரு அண்ணன் அவங்க நினைக்கிறாங்க, அன்னம் உஹைதபிஹும், தாங்கள் சூழப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கும் பொழுது தாவுல்லாஹ் முஹ்லிஸீன் லஹுத்தீன், வணக்கத்தை அல்லாவுக்கு களப்பற்றதாக்கி அல்லாவோட துவா செய்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் நீ தான் காப்பாற்றுங்கிறாங்க. வெளியே வந்தால் கண்டதை வணங்குறாங்க. இந்த சிக்கலில் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, லைன் அஜய்தனா மின் ஹாதி, இதை விட்டு எங்களை நீ காப்பாற்றினா இல்லை நக்கூன் மின்ன ஷாக்கிரீன், நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு பேசுகிறார்கள்னு வருது. அப்போ இதில் நமக்கு டாபிக் என்னன்னு கேட்டால் இதுதான். இது இந்த குன்தும் தான். குன்தும்னு ஆரம்பித்து விட்டு அதுக்கு பிந்தி உள்ளது பூராவுமே படற்கையாக இருக்குது. நீங்கள்ங்கிறது ஆரம்பிக்கிறது, அதுக்கு பிந்தி வர எல்லாமே அவர்கள்னு மாறிக்கிறது. இது ஏன் மாறுதுன்னா, அது ரீசன் இப்போ சொல்லிட்டேன்ல, இந்த காரணம் தான். இது மாதிரியான ஒரு இலக்கிய சுவை இருக்கும் என்று சொன்னால் ஒரு முன்னிலையிலிருந்து படற்கையிலிருந்து முன்னிலை பலவாறு மாறுவார்கள். இதே மாதிரியாக இன்னொரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால், இது வந்து 3:179, இதுவும் இல்திஃபாத்துக்கு ஒரு உதாரணம். இது என்ன உதாரணம்னு கேட்டால், மாக்கான் அல்லாஹு லி எதரல் மூமினீன, மூமின்களை அல்லாஹ் விட்டு வைப்பவனாக இல்லை. பதரண்டா விட்டான், எதர்னா விடுவான்னு அர்த்தம். விடுபவனாக இல்லை. அலாமா அன்தும் அலைஹி, நீங்கள் எதன் மீது இருக்கிறீர்களோ அதிலேயே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு வருது. இங்கே வந்து லி எதரல் மூமின்னு வருதில்ல, இந்த மூமின்ங்கிறது என்னது, படர்க்க என்ன, லமீர் மட்டும் படர்க்க கிடையாது. பெயர் சொன்னாலும் படர்க்க தான். இப்ராஹிம் இஸ்மாயில் சொன்னாலும் படர்க்க தான். நல்லவன் கெட்டவனாலும் படர்க்க தான். மூமின் காஃபிர்னாலும் படர்க்க தான். அவர்களை பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள்னு வராமல் வந்தாலே படர்க்க தான் அது. அப்போ எதரல் மூமினீன, மூமின்களை எல்லாம் விட்டு வைக்க மாட்டான். அலாமா ஹும், மூமின் படர்க்க தானே. அப்போ அன்தும் வரக்கூடாது. அலாமா ஹும் அலைஹி, அவர்கள் எதில் இருக்கிறார்கள். முதல் இதை விளங்கிக்கிறோம், அதாவது கருத்தை விளங்கிக்கிறங்க. இந்த இல்திஃபாத்துக்காக இல்லை, இந்த வசனத்தின் கருத்தை விளங்கிட்ட பிறகு மறுபடியும் அர்த்தம் செய்வோம். இந்த வசனத்திலலாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து மூமின்கள் இருந்தாங்க. மூமின்களோட முனாஃபிக்குகளும் கலந்து இருந்தாங்க. அப்போ மூமின்கள் முனாஃபிக்குகள் கலந்து அவங்களும் மூமின் கணக்கில் இருந்தானுவோம். அவங்களும் முஸ்லீம்களோடு சேர்ந்து இரண்டரை கலந்துருப்பார்கள். யார் மூமின் யார் மூமின் இல்லைன்னு எவருக்கும் தெரியாது. முனாஃபிக்கெல்லாம் பெரிய நல்ல ஆட்கள் சஹாபாக்கெல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இனிமேல் நான் அப்படி விட்டு வைக்க மாட்டேன். இது வரைக்கும் மூமின் முனாஃபிக்குன்னு நீங்கள் கலந்து இருந்தீங்க, இனிமேல் உங்களை அப்படி விட்டு வைக்கிறதா இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், எவன் ஒரிஜினல் எவன் டூப்ளிகேட் நான் தெளிவுபடுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்த மாட்டேன், ரசூலுக்கு தெளிவுபடுத்துவேன். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், முனாஃபிக்குகள் யாருங்கிற பட்டியலை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அறிவிச்சிடறான். யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ தலைவர் தெரிஞ்சால் போதும், அத்தனை மக்களும் தெரிய வேண்டியதில்லை. நீங்கள்லாம் மூமின் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் மூமின் நினச்சிட்டு ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. உங்களில் யார் மூமின்னு, உங்களில் மூமின் இல்லாதவன் யார், நடிக்கிறவன் யாருங்கிற விவரங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், அறிவிச்சிருவோம்.
அந்த மாதிரி உங்களை வந்து இதே மாதிரி இரண்டரை கலந்துருக்கிற மாதிரி விட்டு வைக்க மாட்டேன், பிரித்து காட்டிடுவேன் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாவுக்கு எல்லாத்தையும் அறிவித்து கொடுத்துட்டான். முனாஃபிக் யாருக்கு ரசூலுல்லாவுக்கு தெரியும், ஆனால் ரசூலுல்லா தெரியும், மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு அறிவித்து கொடுக்கல, ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை, அரசு நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியணும். அந்த வகையில் ரசூலுல்லாவை வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், சஹாபாக்கள் இருந்தவர்களில் யார் முனாஃபிக்குன்னு அறிகிறாங்களோ அவங்கள பொறுப்புக்கு அமைத்த மாட்டாங்க, முக்கிய பொறுப்புலாம் கொடுக்க மாட்டாங்க, வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்க. வெளிப்படையாக மூமின்னு சொல்கிறதுனால அது வெளிப்படையாக ஒத்துக்குருவாங்க. அதன் உள்ளுக்குள்ளே என்ன செய்வாங்க, அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த செய்தியை சொல்கிற வசனம் தான் இது. இந்த செய்தி என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்கல்ல, இதே மாதிரி உங்களை விட்டு வைக்க மாட்டேன், நான் பிரிச்சிருவேன், பிரித்து காட்டிடுவேன். நபியின் மூலமாக அவருக்கு வஹியை அறிவித்து உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு மறைவானதை நான் சொல்லித்தர மாட்டேன். நீங்கள் தூதர் கிடையாது, தூதருக்கு மறைவானதை நான் சொல்லி கொடுத்துருவேன். மறைவானது எது? எவன் நல்லவன் இவன் கெட்டவன், இது மறைவானது. இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். யாருக்கு சொல்லித்தருவேன்? தூதருக்கு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன ஆயிரம், முனாஃபிக்கெல்லாம் பயந்துருவாங்க. நம்ம முனாஃபிக் என்பது இவருக்கு தெரியும். முஸ்லீம்களை ஏமாற்றலாமே தவிர ரசூலுல்லாவை ஏமாற்ற முடியாது. நம்மளை பற்றின விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான்ற ஒரு அச்சத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி இந்த வசனம் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ வருவோம். மாகான் அல்லாஹுல் எதர, அல்லாஹ் விட்டு விடுபவனாக இல்லை. அல் மூமின, மூமின்களை விடுபவனாக இல்லை. அலாமா ஹும் அலைஹி, ஹும் தான் வரணும். மூமின்கள் நாங்கள் படற்கையாக வந்ததுனால அன்தும்னு இங்கே வரக்கூடாது. மூமின்கள்னால் அப்புறம் நீங்கள் வரணும், வேற ஆள் மாதிரி போயிடுது. மூமின்கள் எல்லாம் விடமாட்டான். அலாமா ஹும் அலைஹி, அவங்க எதில் இருக்கிறார்களோ அதிலே விட்டு வைக்க மாட்டான். அதே நிலையிலேயே எந்த நிலையில் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறார்களோ, நல்லவன் கெட்டவனை பிரித்து அறியாமல் இருக்கிறாங்கல்ல, அந்த நிலையிலேயே இனி அல்லாஹ் விட்டு வைப்பானாக இல்லை. அப்போ எதிரால் மூமினேன்னு சொல்லி படற்கையை ஆரம்பித்து விட்டு என்ன செய்யறான், அலாமா அனுத்துங்கிறான். அல்லது எப்படி இருக்கணும், மாகான் அல்லாஹுல் எதரக்கும், இங்கே முன்னிலையாக போட்டிருக்கணும். மாகான் அல்லாஹுல் எதரக்கும், உங்களை அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அலாமா அன்தும் அலைஹி, நீங்கள் எதில் இருக்கிறீர்களோ அதில் உங்களை விட்டு வைக்க மாட்டான். நீங்கள் எந்த நிலையில் இப்போ இருந்து கொண்டு குழம்பி கொண்டு இருக்கிறீர்களோ, நல்லவன் கெட்டவன் அறியாமல் இருக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களை விட்டு வைக்க மாட்டான். அப்போ இந்த இடத்துல மூமின்கிற இடத்துல கும் என்று இருந்தால் ரெண்டு முன்னிலையாக போயிடும். மாக்கான் அல்லாஹுல் எதரக்கும் அலாமா அன்தும், அப்போ கும் என்பது முன்னிலை, அன்தும் முன்னிலை. அல்லது என்ன செய்யணும்னா, மூமின் படற்கையாக இருந்ததுனால இந்த அன்துமை வந்து ஹும் உண்டு மாத்தினா சரியாக வரும். மாக்கான் அல்லாஹுல் எதரல் மூமினின், மூமின்களை விட்டு வைக்க மாட்டான். அலாமா ஹும் அலைஹி, அவங்க எதில் இருக்கிறார்களோ அதில் விட்டு வைக்க மாட்டான். அப்போ அவர்களுடைய நிலையில் விட்டு வைக்க மாட்டான்னா கரெக்டாக இருக்கும். அவர்களை உங்கள் நிலையை விட்டு வைக்க மாட்டான்னா மேட்சாவலை. அவர்கள்னு ஆரம்பிக்கிறது, நீங்கள் என்ன செய்த ட்ராக் மாறுது. அப்போ அர்த்தத்தை பார்த்து திருப்பி ஒருக்கா வரும். மாக்கான் அல்லாஹ் வந்து இல்லை எதரல் மூமினின, மூமின்களை விட்டு வைப்பவனாக இல்லை. அலாமா அன்தும் அலைஹி, அவர்கள் அர்த்தம் செஞ்சுக்கிறோம். அவர்கள் எதில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் எல்லாம் விட்டு வைக்க மாட்டான். எது வரைக்கும்? ஹத்தா எமீசல் ஹபீசமின தையிபி, நல்லதிலிருந்து கெட்டதை பிரித்து காட்டும் வரை எல்லாம் விட்டு வைக்க மாட்டான். இவன் நல்லவன் இவன் கெட்டவன் பிரித்து காட்டணும், அது வரைக்கும் எல்லாம் விட்டு வைக்க மாட்டான். அதே நேரத்தில் ஒமாக்கான் அல்லாஹுல் யுத்துலியாக்கும் அல் கைபி, மறைவான விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பானாக இல்லை. இன்ன நாள் வஹி மூலமாக இவன்லாம் வந்து முனாஃபிக்குன்னு உங்களுக்கு சொல்லித்தர மாட்டான். உலாக்கின் என்றாலும் உலாக்கின் அல்லாஹ் எஜித்தபி முருசுலகி மையசா, தன் தூதர்களில் நாடியவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொள்வான், தூதருக்கு சொல்லிக் கொடுப்பான். எனவே ஃபாமினு பில்லாஹி ஒரு ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை நம்புங்க. ஒயின் தூமினும், நீங்கள் நம்பிக்கை கொண்டு தத்தகு இறைவனை அஞ்சு கொண்டால் பழக்கும் அஜுரும் அதையும், உங்களுக்கு மகத்தான கூலி இருக்குன்ற விஷயம். அந்த வசனம் சொல்கிற கருத்தனை விளங்கிக்கிறோம். நமக்கு நம்ம டாபிக் இது மட்டும்தான். எது இல்லை எதரல் மூமினீன என்பது படற்கையா இல்லையா? படற்கை. அலாமா அன்தும் என்பது வந்து முன்னிலை. இந்த மூமின்னு சொல்லப்படுவது இந்த அன்தும்ன்ற ரெண்டு ஒரே ஆள் தான். அல்லாஹ் சொல்வது வந்து மூமினின் என்று சொல்வதும் சரி, நீங்கள்னு சொல்வதும் சரி, ஒரு நல்ல சகாபாக்களை தான் குறிக்கிறது. அப்போ அந்த நல்ல சகாபாக்களை குறிக்கும்போது அல்லாஹ் என்ன செய்யலன்னு கேட்டால், ஒன்றை படற்கையாக சொல்லிட்டு ஒன்றை முன்னிலையாக சொல்கிறான். ரெண்டுமே ஒரே மாக்கான் அல்லாஹுல் எதரல் மூமினீன, மூமின்களை எல்லாம் விட்டு வைப்பவனாக இல்லை. அலாமா ஹும் அலைஹி, அவர்கள் எதில் இருக்கிறார்களோ அதில் விட்டு வைப்பவனாக இல்லை. அவங்க எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் அல்லாஹ் விட்டு வைப்பவனாக இல்லைன்னா கரெக்டாக வந்துடுது. மூமின் படற்கை, ஹும் என்பது படற்கை. அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால், இந்த மூமின் என்பதை வந்து இந்த அன்துமுக்கு தகுந்த மாதிரி கும் கொண்டு மாற்றிடலாம். மாக்கான் அல்லாஹுல் எதரக்கும், உங்களை அல்லாஹ் விட்டு வைப்பவனாக இல்லை. அலாமா அன்தும் அலைஹி, நீங்கள் எதில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் உங்களே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். உங்கள் நிலையில் விட்டு வைக்க மாட்டான், கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவர்கள் நிலையில் விட்டு வைக்க மாட்டான், மேட்ச் ஆகுது.
அவர்களை உங்கள் நிலையில் விட்டு வைக்க மாட்டானா மேட்ச் ஆகலை. அவளுக்குதா படற்கை விதாயது என்ன செய்யுது, இப்படி பிரித்து வந்துடுது. அப்போ இந்த மாதிரி அவர்கள்னு ஆரம்பித்து விட்டு நீங்கள் என்று இந்த முன்னிலையாக சொல்லப்பட்டதுக்கு பேர் என்னது, இல்திஃபாத்து, மாற்றி சொல்கிறோம் இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி 699 வசனத்தை எடுத்துக்கிறங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒஹு அவன் படர்க்க அல்லது அன்சல மினசமாய் மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான். அன்சல படற்கை, அல்லது ஒஹுவங்கிறது படற்கை. அப்போ ஒஹுவங்கிறது படற்கை, அன்சல என்பது படற்கை. வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான்னு சொன்னால் அடுத்து என்ன வரணும், அஹ்ரஜ என்று படற்கையாக வரணும். அஹ்ரஜ பிஹி, அதை கொண்டு வெளிப்படுத்தினான். நபாத்த குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளுடைய விளைச்சலையும் அதை கொண்டு வெளிப்படுத்தினான் அப்படின்னு சொல்லாமல் அஹ்ரஜனா நாம வெளிப்படுத்தினோங்க. நல்லா வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான். அப்போ இறக்கினான்னு சொல்லி படற்கையாக சொல்லிவிட்டு அஹ்ரஜனான்னு சொல்லி தன்னிலைக்கு மாறுது. இது படற்கையிலேருந்து தன்னிலைக்கு மாறுறதுக்கு உதாரணம். அப்போ ஒஹுவல்லதி அன்சல மினசமாயிமான், வானத்திலிருந்து தண்ணீரை அவன்தான் இறக்கி வைத்திருக்கிறான். அஹ்ரஜனா பிஹி அப்படின்னு சொல்லி நாம் வெளியேற்றினோங்கிறான். மறுபடி இங்கேயும் ஒரு அஹ்ரஜனாங்கிறான். நாம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இங்கே ஒரு தன்னிலையாக தான் வருது. நுஹ்ரிஜு, அதிலிருந்து வெளிப்படுத்துகிறோம், நாம்ட்டு தான் வருது. அப்புறம் என்ன செய்கிறதுன்னா அவ்வளோதான். 3 இடத்துல, அதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போதே படற்கையில் ஆரம்பிக்கிறது. 3 இடங்களில் அவன் வெளிப்படுத்தினான், அவன் வெளிப்படுத்துவான் அப்படிங்கிற இடத்துல பூரா என்னென்று வருது, நாம்னு வருது. இதில் ஹுவல்லதி அன்சல இருக்குல்ல, அதுக்கு தகுந்தவாறு வர்றதா இருந்தால் அப்படி வரணும். ஒஹுவல்லதி அன்சல மினசமாய் மான் அஹ்ரஜ பிஹி, அஹ்ரஜ காய்பா போயிடும். அஹ்ரஜ பிஹி நபாத்த குள்ளி செய்யின் அஹ்ரஜ மின்ஹு ஹல்திரன். நுஹ்ரிஜுன்னு வருதுல, அதுக்கு யுஹ்ரிஜு மின்ஹு ஹப்பன் முத்தராக்கிபன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னவாயிரம், அந்த அன்சல இந்த ஹுவல்லதி அன்சல என்பதனுடைய அதே ட்ராக்லேயே இது பயணிக்கும். இப்போ ஹுவல்லதி அன்சலங்கிறது ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிறது. அப்படி ட்ராக் மாற்றி விட்டு தன்னிலைங்கிற ட்ராக்கு மாறிக்கிறது. 3 ட்ராக் தான் இருக்கிறது. படற்கையில் போய்கிட்டு இருந்தால் என்னவாயிருது, தன்னிலைக்கு மாறி விடுகிறது. அவன் தான் வானத்தில் தண்ணீரை இறக்கினான்னு சொல்லும் பொழுது ஏன் இப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டால், அவன் தண்ணீரை இறக்கிறது மேலேருந்து வர தூரத்தில் இருந்து உள்ள விஷயமா போயிடுது. இங்கே முளைக்கிறலாம் கிட்டத்துலன்னு வருது. நீங்கள் தான் கண்ணால் பார்க்குறீங்களே, நாம் தான் முளைவித்தோம்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு ரொம்ப நெருக்கமானது. மலைங்கிறது வானங்கிறது தூரத்தில் உள்ளதை இறக்கும்போது அங்கேருந்து இறக்கி விட்டு நான் தான் முளைக்க செய்கிறேன், இந்த பாருன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுல. அப்படி வரும்போது அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னிலைக்கு மாறிக்கிறான். இப்படியான சில இலக்கிய ஒரு ரசனைக்காக வேண்டி இப்படி சொல்கிற வழக்கம் அரபு மொழியில் இருக்கிறது, குரான்லேயும் இருக்கிறது. அதுக்காக இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிறங்க. அதே மாதிரி பராத்துன்னு சொல்லி 9வது சூறா இருக்குல்ல, 9:2 பிஸ்மில்லா இல்லாத சூறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சூறா. இந்த சூறாவில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், முஷ்ரிக்குகள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த உதைபியா உடன்படிக்கையில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கல்ல. ஒப்பந்தம் போட்டு என்ன செய்கிறது, நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது இல்லை, நீங்கள் இப்படி நடக்கணும் நாங்கள் அப்படி நடக்கணும் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதனால் என்ன செய்வோம்னா, நம்ம போவோம், இப்போ சமமுறா பண்ணிட்டு திருப்பி வந்துடுவோம். மக்காவுக்கு பல தடவை அதுக்கு பிறகு போயிருக்கிறாங்க, பல சகாபாக்கள்லாம் போயிருக்கிறாங்க. அவங்களும் தடுக்க மாட்டாங்க, நம்மளும் ஒன்றும் செய்ய மாட்டோம், போவோம் வருவோம், அந்த மாதிரியான அளவில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை இந்த வசனத்தின் மூலமாக அந்த உடன்படிக்கை இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் முறிக்கிறத பற்றி டிக்ளேர் பண்ணுறான். அந்த வசனம் தான் இது. பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவிடமிருந்தும் ரசூலிடமிருந்தும் விலகி கொள்ளுதல் பற்றி அறிவிப்புன்னு அர்த்தம். ஹாதா இது பராஅத்துன், விலகல் முடிவாகும். பராத் என்றால் விலகுதல், விலகி கொள்ளும் முடிவு. மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லா ரசூலிடமிருந்து உள்ள விலகல் பத்திரம். பராத்னா விலகலை கொண்டு அர்த்தம்னா விலகல் பத்திரம். இதை டிக்ளேர் பண்ணுறேங்கிறான். யாருக்கு இதை அறிவிக்கிறான்டா, இலல்லதீன ஆகத்தும், நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்தீர்களே, மினல் முஷ்ரிக்கீன்களிடத்தில் நீங்கள் உடன்படிக்கை செஞ்சிருங்களே, அவங்கள்டமிருந்து விலகி கொள்ளுதல். முஸ்லீம்களாகிய நீங்கள் முஷ்ரிக்குகள்கிட்ட யார்கிட்ட நீங்கள் உடன்படிக்கை செஞ்சுருந்தீங்களோ அதிலிருந்து அல்லாஹ் விலகிக்கிறான், ரசூல் விலகிக்கிறான். டிக்ளேர் பண்ணிட்டு முறிக்கிறாங்க. உங்களோட ஒரு உடன்படிக்கை கிடையாது, இனிமேல் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம், எங்கள் கையில் தான் அந்த மக்கா இருக்கும்
என்னோட மக்கள்லாம் தெரிஞ்சு வந்துட்டாங்க, மெஜாரிட்டி ஆகிடுச்சு, இனிமேல் வந்துக்கிட்டு அவங்க கையில் அதை விட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. உடன்படிக்கையை முறிக்கிறா இருந்தாலும் ஒரு டைம் கொடுத்து முறிக்கணும்ல. அந்த டைம் கொடுத்து என்ன 4 மாதம் உங்களுக்கு டைம், 4 மாதம் வரைக்கும் தான் பழைய ஒப்பந்தப்படி இருக்கணும். 4 மாதம் முடிஞ்சு விட்டது என்று சொன்னால் அதுக்கு பிறகு மக்காவுடைய அதிகாரம் எங்கள் கையில் தான் இருக்கும், எங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் தான் நீங்கள் இருக்கணும் என்றதே அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் அதனுடைய விஷயம். இதில் நம்ம இல்திபாத்துக்கு மட்டும் பார்ப்போம். பராத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவிடமிருந்தும் ரசூலிடமிருந்தும் விலகி கொள்ளுதல், அதாவது விலகி கொள்ளும் முடிவு. யார் பக்கம் உள்ள முடிவுன்னா இலல்லதீன் ஆகத்தும் என்பது முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் யாரிடத்தில் உடன்படிக்கை செஞ்சிருந்தீர்களோ மினல் முஷரிக்கீன்கள்கிட்ட நீங்கள் யார்கிட்ட உடன்படிக்கை செஞ்சிருந்தீர்களோ அவரிடமிருந்து விலகி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான். இது விலகும் பிரகடனம். இந்த வசனம் வந்து உங்களுடைய உடன்படிக்கை முறிக்கிற பிரகடனம்னு எல்லாம் அறிவிச்சிட்டான். யார்கிட்ட? முஷரிக்கீன்கள்கிட்டருந்து எல்லாம் விலகிட்டான். முஷரிக்கிட்டேருந்து விலகிட்டான்னு சொன்னால் சீஹு என்றால் நீங்கள் நடமாடுங்கள், ஃபில் அர்லி பூமியில், அர்பாத் அஷ்ஹுரின் 4 மாதத்துக்கு நடமாடுங்கள். 4 மாதத்துக்கு உங்களுக்கு என்ன இதில் எந்த ஒரு பழைய ஒப்பந்தம் மீறப்படாது. பழைய ஒப்பந்தம் பற்றி நடங்க. இப்போ சீரு ஃபில் அர்லி பூமியில் நீங்கள் நடங்கள், அர்பாத் அஷ்ஹுரின் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இப்போ வந்து முஷ்ரிக்குகள்கிட்ட ஒப்பந்தத்தை முறித்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் என்று முஷ்ரிக்கு வந்து படற்கை. முஷ்ரிக்கின் என்பது என்னது? காயிபு, படற்கை. அப்போ என்ன செய்யணும்னா இப்போ சீஹுன்னு சொல்லாமல் ஃபல் யசீஹு அவர்கள் நடக்கட்டும் அப்படி தான் அதை முஷ்ரிக்கீன்கள்னு சொன்னதுனால நீங்கள் சொல்ல முடியாது. முஷ்ரிக்கையை விட்டு விலகி கொண்டான். இப்போ சீஹு நீங்கள் என்ன செய்ய நடங்கன்னு முஷ்ரிக்கை நோக்கி பேசுகிறோம். இப்போ அப்போ சீஹு என்று சொல்வது வந்து சாக யசீஹு என்பதில் இருந்து அம்ரு. இது சீஹுங்கிறது என்னது? சாக யசீஹுன்னு வரும், அதிலிருந்து அம்ரு வந்து சிஹ் என்று வரும். சிஹ் சீஹா சீஹு. சீஹு என்றால் நீங்கள் வந்து நடமாடுங்கள், ஃபில் அர்லி பூமியில் நடமாடுங்கள், அர்பாத் அஷ்ஹுரின் 4 மாதங்கள் பூமியில் நடமாடிக்கிட்டே இருங்க, 4 மாதம் வரைக்கும் பழைய ஒப்பந்தம் முறிக்க மாட்டோம். வேலமும் அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறது யாருன்னது? முன்னிலை நீங்கள். அப்போ முஷ்ரிக்கை நோக்கி வசனம் பேசலை. வசனம் பேசுகிறது மூமின்களை நோக்கி பேசுகிறது. நீங்கள் உடன்படிக்கை செஞ்ச முஷ்ரிக்குகளை விட்டும் அல்லாஹ் விலகி கொண்டாண்டு நீங்கள் என்று பேசுவது இதுலையும் இருக்கிறது. இந்த ஆகத்தும் இருக்குல்ல, நீங்கள் என்று சொல்வது இங்கேயும் வருது. இது முஸ்லீம்களை குறிக்கிறது. அப்போ நீங்கள் விலகி கொள்ளுங்கிறது வந்து இது முஸ்லீமை குறிக்காது, அவனுக்கு சொல்கிற விஷயம். அப்போ இந்த முஷ்ரிக்கீன் என்பதைத்தான், முஷ்ரிக்கீன் என்பது யாரை குறிக்கிறதோ அவர்களைத்தான் இந்த சீஹூவில் உள்ள ஹும்ங்கிற லமீரும் குறிக்கிறது. முஷ்ரிக்கீன்களை விட்டும் அல்லாஹ் விலகி கொண்டான். வசீஹு முஷ்ரிக்கீன்களை நீங்கள்லாம் நடங்கள், டக்குன்னு முஷ்ரிக்கை நோக்கி பேசுகிறான். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்றா, முஷ்ரிக்கீன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறது? அப்போ வந்து ஃபசீஹு என்று அம்ரா வரக்கூடாது. முஷ்ரிக்கீன்கிறது வந்து காயிபு, சீஹுங்கிறது அம்ருன்னா அம்ரு ஹாதிர்னா முன்னிலை. வலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் நீங்கள் அப்படின்னு அங்கேயும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இங்கே என்னன்னு கேட்டால், முஷ்ரிக்கிட்டேருந்து அல்லாஹ் விலகி கொண்டான்னு சொல்லும் பொழுது நம்மள்கிட்ட பேசுகிறான் அல்லாஹ், முஷ்ரிக்குகளை விட்டு நம்ம விலகிக்கிட்டேன், அதனால் ஃபல் யசீஹு ஃபில் அர்லி பூமியில் அவங்க நடந்து கொள்ளட்டும், வேலமுங்கிறதுக்கு வேலை ஒல் ஏலமு அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அன்னகும் அவர்கள் கைர் மூஜிஸ் இல்லா அல்லாவை ஜெயிக்க முடியாது என்று விளங்கி கொள்ளட்டும். அப்போ அவர்கள் நடக்கட்டும், அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக நீங்கள்னு மாறுறான். முஷ்ரிக்குகளை விட்டு விலகி கொண்டேன்று நம்மளை நோக்கி எல்லாம் பேசுகிறான். முஷ்ரிக்குகளை விட்டும் உடன்படிக்கை நான் நீக்கிக்கிட்டேன்னு முஸ்லீம்களை நோக்கி எல்லாம் பேசுகிறான். பேசிட்டு நீங்கள்னு மாற ஆரம்பிக்கிறது முஸ்லீம் அதை குறிக்கலை, அவனை குறிக்கிறது. அப்போ முஷ்ரிக்கை விட்டு விலகி கொண்டேன் அவர்கள் நடந்து கொள்ளட்டும்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ பேச்சையே முஷ்ரிக்கை நோக்கி எல்லாம் பேசுகிறான். ஃபசீஹு முஷ்ரிக்குகளை நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் பூமியில் 4 மாதத்துக்குங்கிறான். இப்படி வரக்கூடாது. முஷ்ரிக்கீன் என்பதற்கு மேட்சா என்ன வரணும்னு கேட்டால் ஃபல் யசீஹு, வேலமுக்கு பதிலாக ஃபல் யாலமு, அன்னக்கும் பதிலாக அன்னஹும் அப்படின்னு எல்லாமே படற்கையாக வந்தால் தான் அந்த முஷ்ரிக் என்பதற்கு மேட்சாக இருக்கும். இங்கே என்ன வரலன்னா அப்படி வரல. அப்போ வந்து படற்கைக்கு அப்புறம் முன்னிலையை மாறுது. முஷ்ரிக்கீன் என்று யாரை சொல்கிறோமோ அவனுக்கு தான் இந்த கட்டளை. சீஹு என்பது முஸ்லீம்குள்ள கட்டளை இல்லை, நீங்கள் 4 மாதம் இஷ்டப்படி நடந்துக்கிறங்க, நீங்கள் அறிஞ்சிக்கிறங்க அப்படின்னு சொல்வதுதான் யாரை நோக்கி பேசுனது? முஷ்ரிக்கை நோக்கி பேசுனது. அப்போ இந்த இடத்துல முஷ்ரிக் என்று சொல்லி பேசிவிட்டு டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள்னு சொல்லப்படுது. இது மாறுறதுனால தெரியுதுல்ல, அவர்கள்னு ஆரம்பிச்சுட்டு நீங்கள்னு வந்தால் மாறுது. அப்போ ஏன் மாறுறான்லான்னா அது ஒரு இலக்கிய சுவை இருக்கிறது. என்ன இலக்கிய சுவை இருக்குதுன்னு கேட்டால், ஒருத்தன்ட்டு விலகிறதா இருந்தால்
அவங்ககிட்ட நேர சொல்கிறதான முறை. நம்மள்ட்ட எல்லாம் சொல்லிட்டான் முஷ்ரிக் விட்டு விலகிட்டான்ட்டு, நமக்குள்ளே சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவனை நோக்கி தான் பேசணும். அடுத்து அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு மெசேஜை வைக்கிறான், முஷ்ரிக்கிட்டேருந்து உடன்படிக்கை முறிச்சிக்கிட்டேன் நமக்குள்ளே சொல்லிக்கிட்டா அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ அவனை நோக்கி பேசணும். டக்குன்னு என்ன செய்யறான்? முஷ்ரிக்குகள்னு அவனை நோக்கி திருப்புறான். அல்லாஹ் முஷ்ரிக்குகளை விட்டு விலகி கொண்டு நம்மளை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தவன், அதாவது நம்ம 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 முஸ்லீம்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, முஷ்ரிக் இந்த பக்கம் இருக்கிறான். உதாரணமாக என்னுடைய வலது பக்கம் முஷ்ரிக் இருக்கிறான், என்னுடைய இடது பக்கம் முஸ்லீம் இருக்கிறாங்க. நான் முஸ்லீமை நோக்கி பேசுகிறேன், இவங்களை விட்டு நம்ம விலகிக்கிட்டோம் அப்படின்னு பேசுகிறேன். விலகிட்டோன்னு சொன்ன பிறகு டக்குன்னு என்ன செய்கிறான்? இவங்களை நோக்கி பேசுகிறான், ஏய் இனிமேல் உனக்கு 4 மாதம் தான் அப்படின்னு பேசுகிறான். அப்போ அந்த மாதிரி ட்ராக் மாறி பேசும்போது ஏன் இப்படி பேசுகிறான்னு சொன்னால், ஒரு உடன்படிக்கையை முறிக்கிறது என்பது வந்து சம்மந்தப்பட்டவன்கிட்ட நேரடியான சொல்கிற ஸ்டைலில் தான் சொல்லணும். அவங்கள்ட்ட விலகிட்டேன்னு சொல்லிவிட்டு இவன்கிட்ட தான் பேசணும். 2 சாரவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட விலகியாச்சு, இந்தா நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டு மாற்றி பேசுகிறோம்ல. இப்போ வந்து அந்த ஒப்பந்தத்தை யார்கிட்ட செஞ்சுருக்கிறோமோ அவனை நோக்கி பேசி அவன் காதுபட அந்த செய்தியை சொன்னால் தான் ஒப்பந்தத்தை நீக்கிறது வந்து முழுமை பெறும். அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், படற்கையாக சொல்லிவிட்டு இப்போ சீஹூண்டு என்ன செய்கிறான்? முன்னிலைக்கு வந்துடுறான். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 9:2 வசனத்தில் இருக்குது. இதெல்லாம் இல்திஃபாத்துங்கிற வகையில் சேரும். இந்த இல்திஃபாத் வகையை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இவ்வளோ கூட போதும் தான். இன்னும் சில என்னென்ன எழுத்திபாத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது நாளைக்கு குரானை வாசிக்கும்போது இன்னும் நெருடல் வித்தியாசமாக நடையாக இருக்க அப்படின்னு குழப்பம் வரக்கூடாதுங்கிறக்கான உங்களுக்கு சிலதை சொல்லிட்டா எல்லாம் விளைவிக்கிறோம். அதனால் இன்னும் சில வசனங்களை மட்டும் நம்ம எழுத்திபாத்துக்கு உதாரணம் சொல்லிவிட்டு அடுத்து குரானில் எழுத்திபாத்து பூரா சொல்கிறாந்தா ஒரு 100 125 இடத்த உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். அவ்வளோவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் அதுவே பாடமாக போயிடும். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக வேண்டிய ஒரு 10 20 இடத்த எடுத்து காட்டிட்டோம்னு சொன்னால் மீதி உள்ளதை நீங்களே விளைவிக்கிறவங்க. அதனால் என்ன செய்கிறோம்? இது வரைக்கும் வச்சுட்டு இன்னும் சில வசனங்களை மட்டும் அடுத்த வாரத்துக்கு மட்டும் சொல்லி அதை முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு போயிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.